உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவர் இன்னும் நம்மளை கைவிடலங்கிறதுக்கான அடையாளம்னு தான் நான் நினைக்கிறேன். பிறந்த குழந்தைங்க எவ்வளவு பரிசுத்தமானவங்க இல்ல? இவனை பார்த்தா எனக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரி தெரியுது. யங் வின்ஸ்டன் சர்ச்சில் கியூட்டா இருக்கான்ல? இவன் டியூ டேட்டுக்கு 6 வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான் தெரியுமா? எங்களால டேட்டை தள்ளி போடவே முடியல. ஹாய் குட்டி, அவ்வளவு பிடிவாதம் உனக்கு? சில குழந்தைங்களோட பிடிவாதத்தை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். வரேன். ஹலோ டாக்டர், எந்த வேலை தான் உங்களுக்கு சந்தோஷம் போல தெரியுது? ஹை டிஸ், டாக்டருங்கிறது என்னோட ரத்தத்துல ஊறி போன விஷயம்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது, ஆனா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. குழந்தைய பார்த்த உடனே ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சரியான நேரத்துக்கு ஆண்டவர் கொடுத்துடுறாரு. சரி, அப்ப என்னோட அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. மேக்குக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சுதந்திரமான தன்னம்பிக்கையான பொண்ணு, கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனா வாழ்க்கையோட மதிப்பு புரியாம இருக்கா. இவளோட கணவர் 2 வாரம் பிசினஸுக்காக பாரிஸ்க்கு போறாரு. இவங்களுடைய கல்யாண நாளப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது. அப்ப என்னோட வேலை அதான்னு நினைக்கிறேன். 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். இல்ல, அவங்க 2 பேரையும் சேர விடாம பாத்துக்கிறது தான் உன் வேலை. அவ இந்த ஆஸ்பத்திரியை விட்டு எங்கேயுமே போக கூடாது. பிரிஞ்சிருந்தாதான் கணவர் மேல அன்பு அதிகமாகும். குடும்பம்னா அவளுக்கு என்னன்னு புரியும். சாலியோட பிலிருபின் கவுண்ட் என்னன்னு 12 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு தடவை செக் பண்ணணும். கவுண்ட் ஜாஸ்தி ஆகாம இருந்ததுன்னா அவளை வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரி, நீங்க பாத்துக்கங்க, நான் பாரிஸ்க்கு போறேன். என்னது? நேத்து நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு. நான் அப்படி சொன்னேன்? ஆமா, நீங்க தான். எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இனிமே நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப நான் பிரெயினை பார்க்க போறேன், ஏர்போர்ட்க்கு போறேன். நானும் அதே ஃபிளைட்ல பாரிஸ்க்கு போறேன். இல்ல மேக், என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. நீ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவ. ஒரு பிரச்சனையும் வராது மோனிகா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஹாப்பி ஜர்னி. போயிட்டாளா? இப்ப இங்க என்ன நடந்தது? சில சமயம் மனுஷங்க அவங்களா சில விஷயங்களை முடிவு பண்றாங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்க முடியாது. இப்போதானே சொல்லிக்கிட்டு இருந்து நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. மேகோட நிலைமையே அதுதான். When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க. 7:30 மணிக்கு பாரிஸ் செல்லும் விமானத்தின் பயணிகள் செக் இன் செய்யவும். அப்பாடி, நான் டைமுக்கு வந்துட்டேன். நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன். என் பேரு சால்டா. ஐ எம் சாரி மேம், ஃப்ளைட் ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் இந்த ஃப்ளைட்ல போயே ஆகணும். என்னோட கணவர் இந்த ஃப்ளைட்ல இருக்காரு. எங்களோட கல்யாண நாளை கொண்டாடணும். ஷாம்பைன் எல்லாம் வாங்கி. என்னால உங்களுக்கு உதவ முடியாது, எல்லா சீட்டும் புக் ஆயிடுச்சு. வேணும்னா என்னோட டிக்கெட்டை செக் பண்ணி பாருங்க. என்னோட டிக்கெட் நம்பர் 6B. 6Aக்கு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லா சீட்டும் புக் ஆயிருக்கு. ஓ, உண்மைதான். நீங்க சொன்ன சீட்டு காலியா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? தேங்க்யூ வெரி மச். பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஓ, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஐ எம் ஃபைன். நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல சந்தோஷம். உங்க சீட் நம்பர் 6A. வெதர் எப்படிமா இருக்கு? ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டேன். குளிரான நேரத்துல ஃப்ளைட்ல போறது எனக்கு ஒத்துக்காது. வெதர் நல்லா தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ண தான் போறீங்க. ஹாய். உங்க சீட் நம்பர் 6A உங்களோட இடத்து பக்கம். தேங்க்யூ. ஆண்ட்ரூ, எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஹாய் செலஸ்ட். நான் இப்ப வெக்கேஷன்ல இருக்கேன். அதனால பாரிஸ்க்கு போயிட்டு இருக்கேன். 2 வாரம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன். வேற எந்த வேலையும் இல்ல. அப்ப ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வேலையா? ஆமா, என்ன ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்ட்ரூ? எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். இனிமே நான் பதில் சொல்லணும்னா அந்த கேள்வி பிரெஞ்சா தான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ.
கொடுங்க நான் மேல வைக்கிறேன். தேங்க்யூ. செலஸ்ட் கம் ஆன், 2 வாரம் தானே? என்னோட அசைன்மெண்ட்டுக்கு நீங்களும் வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கையோட இருக்கேன். பிரையன், பிரையன், மேம் உங்க சீட் பெல்ட் போடுங்க ப்ளீஸ். Okay. தேங்க்யூ. Shimapel Andrew. She blocks Cheetah. And என் கணவருக்கு கூட பிரெஞ்சு பேச தெரியும். Oh. அது அங்க உட்காந்துருக்காரு பாருங்க. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப படபடப்பா இருக்கு. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். அதான். ஓகே, அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க. நான் போய் வேணா அவரோட சீட்ல மாறி உட்காந்துக்கிறேன். தேங்க்ஸ். வெல்கம் டு ஃளைட் 732. நாம் இப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல இருந்து பாரிஸ் சார்லஸ் டி கால்ட் ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். மீண்டும் அறிவிக்கிறோம், வெல்கம் டு ஃளைட் 732. நாம் இப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல இருந்து பாரிஸ் சார்லஸ் டி கால்ட் ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். முதல்ல உங்க சீட் பெல்ட்டை போடுங்க. இந்த ஃப்ளைட் ரொம்ப குலுங்குது. ஊவலே ரெஸ்டாரண்ட். 22 வருஷம். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பூனை வளர்த்திருக்கோம், ஒரு கிளி வளர்த்திருக்கோம், அப்புறம் 2 காலேஜ் டிகிரி வாங்கியிருக்கோம். ஆளுக்கு ஒன்று தானே? ஆமா, அவர் ஹிஸ்டரி ப்ரொஃபசர், நான் குழந்தைங்க டாக்டர். அவர் பழமையான விஷயங்களை டீல் பண்றாரு, நான் பிறந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்ல எங்களுக்கு இல்ல. பிரையானுக்கு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் குழந்தைங்க. என்னோட பேஷண்ட்ஸ் எனக்கு குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. எதிர்காலத்துக்கு செய்யற கடமையா அதை நான் நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. பிரையனுக்கும் அதே மாதிரி தான். நீங்க 2 பேரும் சமுதாயத்துக்கு நிறைய உதவி செய்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மைதான். ஆனா எங்களுக்கு நடுவில் நிறைய கேப் விழுந்துருச்சு. இந்த ட்ரிப் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்குன்னு நம்பி போயிட்டு இருக்கேன். ஒரு டாக்டரா எனக்கு நிம்மதி கிடைக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப என்னோட கல்யாண வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். போன வருஷம் எங்களோட கல்யாண நாளுக்கு பிரையன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு தெரியுமா? பெர்லின் அவரோட துண்டு. வாவ். பிரையன் புரட்சிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரெஞ்சு புரட்சி, ஜெர்மன், சைனீஸ், எங்கெல்லாம் ரத்த கலவரம் நடந்திருக்கோ அதை பத்தி. ஆனா அவரை பார்த்தா ரொம்ப சாஃப்டா தெரியறாரு. ஆமா, அதுதான் பெரிய ஜோக். அப்படியா? ஆமா, யாராவது புரட்சிக்காரங்களை வழியில பார்த்துட்டா அவ்வளவுதான், ஓடியே போயிடுவாரு. ஆனா நீங்க அந்த புரட்சியில கலந்துக்கிறீங்க. ஆமா, அதைத்தான் செய்வேன். பிரையன் எப்பவுமே நடந்ததை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. நான் இந்த நிமிஷம் வாழணும்னு ஆசைப்படுவேன். பயணிகளின் கவனத்தில் நீ இப்ப பாக்குற இந்த கல்லு பெர்லின் சுவரோட ஒரு சின்ன துண்டு. 28 வருஷமா மக்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இப்ப மக்களோட புரட்சியால இந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஒலிவியா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க நம்மளை பத்தி ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் நான் எங்க வீட்லயே கொஞ்ச நாள் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுந்தா கேட்டேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்லுங்க. நடிச்சு பார்த்தா சிரிப்பு வருது. எனக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு. நல்ல வேலை, குடும்பம், செட்டில் ஆயிருந்தேன். ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என்னால நம்ப முடியல. என்ன செய்யறேன்னு. உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா மேம்? வேணாம். ஆனா என் கணவர் கூட உட்கார கொஞ்சம் சீட் மாத்தி கொடுக்க முடியுமா? அவர் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க கணவரா? ஆமா, கொஞ்சம் நரைச்ச முடியோட இருக்காரு. ஏதாவது புக்க படிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்திருக்கிறது அவர்கிட்ட சொல்லாதீங்க. இல்ல கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போ இவங்க தான் கணவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இவங்களோட பிளான். ஓ, இப்ப இல்ல மேம், உங்க சீட் பெல்ட்டை கழட்டாதீங்க. நாம இன்னும் சரியா பறக்க ஆரம்பிக்கல. அவருக்கு எந்த புரட்சிவாதி எப்போ கொல்லப்பட்டாருன்னு நல்லா தெரியும். எந்த புரட்சி எங்க நடந்ததுன்னு தெரியும். ஆனா எங்க கல்யாண நாள் அவர் மறந்துட்டாரு. எப்படி உங்களால சிரிச்சுக்கிட்டு சொல்ல முடியுது? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நான் படிச்சது சயின்ஸ், அவர் படிச்சது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி ஒரு கலை மாதிரி. நான் டீல் பண்றது ரத்தமும் சதையமான குழந்தைங்க. ஏன்னா நான் டாக்டர். யா. பட் பிரையன்
உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? ஆமா, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவரால எதையும் மாத்திக்க முடியாது. நீங்க அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க மோனிகா மாதிரி பேசுறீங்க. மோனிகாவா? ஆமா, எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க. அவங்க தான் இந்த ட்ரிப்புக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணது. ஐம் சாரி, நீங்க மோனிகா நான் சொன்னீங்க? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, அது ப்ரொஃபசர் சால்டர் தானே? அவங்க மனைவி தனியா உட்கார்ந்திருக்காங்க. சாரி மேம், என்னால சொல்ல முடியாது. என்னுடைய கணவர் பெனிஃபிட் கம்பெனில தான் வேலை பார்த்தாரு. ஆனா என்ன இவங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கவே இல்ல. நீங்க எனக்கு அறிமுகம் பண்ணி வைங்களேன். மேம், எனக்கு கேபின்ல கொஞ்சம் வேலை இருக்கு. பாரிஸ் காதல் நகரம்னு சொல்லுவாங்க. ஆனா சால்டரும் அவர் மனைவி ஏன் தனித்தனியா உட்கார்ந்திருக்காங்கன்னு புரியல. ஓ ஹலோ. ஹலோ. நீங்க கேப்டனை பார்க்க போறீங்களா? காக்பிட்ல யாருக்காவது சாப்பாடு ஏதாவது தேவைப்படுதா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உன்னோட அசைன்மெண்ட் நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறேன். என்னோட அசைன்மெண்ட் பத்தியா? நீங்க எதுக்காக? என் பேரு சாம். நான் தான் உங்க சூப்பர்வைசர். ஓ இல்ல டெஸ்ட் தான் என் சூப்பர்வைசர். சரிதான், டெஸ்டுக்கும் நான் தான் சூப்பர்வைசர். எனக்கு தெரியல, என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு தெரியும். ஆனா அவரோட கேஸும் ரொம்ப சிக்கலானது தான். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு தான் என்ன கூப்பிடுவாங்க. அந்த கணவன் மனைவியோட கேஸ் மாதிரி அவங்க எப்படி எமர்ஜென்சி கேஸ் ஆனாங்க? அன்புங்கிறது ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஆனா சில சமயங்கள்ல வேற விஷயங்களை பெருசா நினைச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இன்னொரு பெட்ஷீட் எடுத்து தரீங்களா? என்னாச்சு? என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் நாம சூறாவளியில மாட்டிக்கிட்டோம். மோனிகா, நான் பேசுறது கேக்குதா? நீங்க எதை பத்தியே கவலைப்படாம இருங்க. உங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். ஓகே, குட் பை. அதான் சார் நடந்தது. அவங்க திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. என்னால உங்களை தடுத்து நிறுத்த முடியல, அவங்களோட போகவும் முடியல. டெஸ், அந்த குழந்தைக்கு என்னன்னு பாருங்க. அதனால இப்போ பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மனைவியும் சந்திக்க கூடாது. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? அத பத்தி உனக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்கேயும் கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு சார். அந்த ஜெனரேட்டர் ஆன்லயே இருக்கட்டும். கெவினுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே மோனிகா, நீங்க அங்கேயே இருங்க. நான் ஆண்ட்ரூவை இங்க நடக்கிற பிரச்சனையை பாத்துக்க சொல்றேன். ஆண்ட்ரூவா? அவர் வெக்கேஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப முடிஞ்சிருச்சு. காட் பிரெயின், அவங்க நம்மள பாத்துட்டாங்களா? தெரியல. இப்போ என்ன செய்யறது? அவ்வளவு இந்த ஃப்ளைட்ல வருவானு எனக்கு எப்படி தெரியும்? அவ ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சா இன்னைக்கு புதன்கிழமை தானே? ஆமா, 21ஆம் தேதி. 21? அனைவரும் உங்களுடைய இருக்கையிலே இருக்குமாறு ஓ காட், அவர் தன் மனைவியை பார்த்துட்டாரு. ஆனா அவர் மனைவி இவரை பார்க்கல. யாராவது சீட் மாத்தி உட்கார வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பயணம் பண்ணா நல்லா இருக்கும்ல? இந்த ஃப்ளைட்டும் அவங்க கல்யாண வாழ்க்கையும் இப்போ ஒரு பெரிய சூறாவளிய சந்திக்க போகுது. சாம், இது ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. என்னோட வேலை இந்த ஃப்ளைட்ல ஏறி சாப்பாடு கொடுக்கறது. என்னோட அசைன்மெண்ட்டுக்கு தேவையான உண்மையை எடுத்து சொல்றது, அவ்வளவுதான். செலஸ், இந்த உலகத்துல எதுவுமே சிம்பிள் கிடையாது. அதுலயும் உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டம். மக்கள் உண்மையை கேட்க விரும்புறது இல்ல. பிரைட் மேக் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா அதுதான் என்னோட அசைன்மெண்ட். அவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையை தெரியப்படுத்த தான் வந்திருக்கேன். கண்டிப்பா அவங்களுக்கு உண்மை தெரியும். ஆனா நீ வந்திருக்கிறது வேற ஒருத்தருக்காக. வேற ஒருத்தருக்காகவா?
அப்ப என் நிலைமை ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ஆமா, கஷ்டம்தான். ஆனா உன்னோட உதவி 2 முக்கியமான விஷயங்களுக்கு தேவைப்படுது. ஆண்டவர், அப்புறம் இந்த எமர்ஜென்சி பட்டன். நம்ம சூறாவளியில மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி பிரையனுக்கு பக்கத்துல உட்கார சீட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா பாரிஸ் வரைக்கும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கணும். பயணிகளின் கவனத்திற்கு நமது பயணத்தில் சிறு தடங்கள் போக ஏற்பட்டுள்ளது. முடியாது. அனைவரும் இருக்கையை விட்டு நகராமல் சீட் பெல்ட் அணிந்து அமர்ந்திருக்குமாறு செலஸ், கேட்டுக்கொள்கிறோம். நீ ஆண்ட்ரூவுக்கு கூலா ஒரு ட்ரிங்க் கொண்டு போய் கொடுக்கலாமே. சாரி சார், தெரியாம கொட்டிருச்சு. என் கூட வாங்க சார், நான் உங்களுக்கு வேற ட்ரெஸ் கொடுக்குறேன். சாம் இங்க இருக்காரு. சாமா? என்ன கூப்பிட இப்படிதான் செய்யணுமா சார்? மறுபடியும் வெக்கேஷனா? இப்பதானே நீ வெக்கேஷன் முடிச்சிட்டு வந்த? ஓ சாம், அது நடந்து 100 வருஷம் ஆகுது. இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பாரிஸ்ல நிறைய விஷயங்கள் இல்ல. எனக்கு ஐஃபில் டவரை பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. மோனலிசாவை பார்க்கணும். மோனலிசா இன்னும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் வந்தாங்க. பயணிகளின் கவனத்திற்கு அனைவரும் சீட் பெல்ட் அணிந்து இருக்கையில் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கையை விட்டு யாரும் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம கல்யாண நாளுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை பிரையன். அந்த பொண்ணு உங்களோட ஸ்டூடெண்ட் தானே? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதையெல்லாம் நான் வேணும்னு செய்யல. ரொம்ப நாளா நம்ம 2 பேருக்குள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு மேக். ஓ, அதனாலதான் இந்த சரியான முடிவு எடுத்தீங்களா? வேற பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடுமா? அவங்க ரொம்ப பாவம். ஆமா ஆமா, பாவமான மெக்குக்கு தேவை இப்போ உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் தான். ஓ சாம், இல்ல. சொன்னா கேளு, ஏற்கனவே அவங்களோட பரிச்சயம் ஆயிட்ட. இனிமே நடக்க போற விஷயம் வாழ்வா சாவாங்கிறத பத்தினதா கூட இருக்கலாம். யாரோட? இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உயிர் வானத்துல தான் இருக்கு. மை காட், என்னாச்சு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் மனசை எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கீங்க தெரியுமா? உங்களை நான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். பயணிகள் கவனத்திற்கு பயணி ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவை. விமானத்தில் டாக்டர் இருந்தால் தெரிவிக்கவும். நான் டாக்டர் தான். தேங்க்யூ. அந்த லேடியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்யூ. பார்த்து மெதுவா மெதுவா உட்காருங்க. ஓகே, இப்ப பரவாயில்லையா? நான் நினைச்சதை விட அஃபேர் ரொம்ப முன்னேறி போயிருக்கு இல்லையா? அவ கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? மேக், என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவியா மேக்? நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு டாக்டர். நான் எடுத்துக்கிட்ட சத்திய பிரமாணத்தை நிறைவேற்றுறது தான் என் கடமை. வாங்க போலாம். நான் டாக்டர் சால்டர். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். 2 பேரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ. அவங்க 2 பேரும் ஏன் தனித்தனியா வந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது.
ஏன் பனிக்கூட உடைஞ்சிருச்சு? எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா அவங்க சீட்லயே உட்காருங்க. டாக்டர் இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. இதுதான் உங்களோட முதல் குழந்தையா? யா, குழந்தைய பெத்து தரத்துக்காக பாரிஸ்ல இருக்கிற எங்க வீட்டுக்கு போயிடலான்னு தான் வந்தேன். எனக்கு இப்ப தனியா இருக்க பிடிக்கல. இப்போ எத்தனை வாரம் முடிஞ்சிருக்கு? 36 வாரம் முடிஞ்சிருச்சா? அவளுக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. என்னது, இன்னும் 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கா? அப்ப ரொம்ப சிக்கலாச்சே. நான் உங்களை இப்போ படுக்க வைக்க போறேன். தயாரா இருக்கீங்களா? டாக்டர், அவங்கள கேபினுக்கு கூட்டிட்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாகவும் இருக்கும், பிரைவசியாகவும் இருக்கும். ஓகே, அங்கேயே கூட்டிட்டு போலாம். ஓகே ஓகே ஒலிவியா, ஜாக்கிரதை. மேக் பெரிய டாக்டர் உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குவாங்க. செலஸ், எத்தனை பெட்ஷீட் இருக்குன்னு பாருங்க. இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க சீக்கிரம். இதெல்லாம் யாருடைய வேலைன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த பொண்ணு தான் பிரெயினோட மனசை கெடுத்திருக்கணும். ஆனா என்னால நம்பவே முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பெட்ஷீட் கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. பிரசவம் பார்க்க எனக்கு இன்னொருத்தரோட உதவியும் தேவைப்படுது. நம்ம பாரிஸ் போக எவ்வளவு நேரம் ஆகும்? நாம பாரிஸ் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஃளைட்டை ஏர்போர்ட்டுக்கே திருப்ப சொல்லி கேப்டன் கிட்ட கேக்குறேன். குட். அது வரைக்கும் அவளுக்காக ப்ரே பண்ணுங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஒலிவியா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஓகே ஓகே. இப்ப எப்படி இருக்கு ஒலிவியா? என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. வலி உயிர் போகுது. கொஞ்சம் பொறுத்துக்க ப்ளீஸ். எப்பத்துல இருந்து உங்களுக்கு தலைவலி இருக்கு? 2 நாளா. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? எல்லாமே மங்களா தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா? குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஒலிவியா, உனக்கு பிளட் பிரஷர் இருக்கா? ஃப்ளைட்ல இருக்கிற யாராவது பிளட் பிரஷர் கஃப் வச்சிருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. அப்புறம் எனக்கு தெர்மாமீட்டர் பல்ப் சிரஞ்சும் தேவைப்படுது. கண்டிப்பா ஒருத்தர்கிட்டயாவது இருக்கும். குழந்தைய சீக்கிரமா வெளியில எடுக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாம் கொண்டு வாங்க. எங்க போறேன் டாக்டர்? பயணிகளின் கவனத்திற்கு. பயணி ஒருவரின் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக நமது விமானம் மறுபடியும் நியூயார்க் ஏர்போர்ட்டில் தரையிறங்க அனுமதி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம். தேங்க்யூ. டேஸ், ஆமா, நாங்க சீக்கிரமா லேண்ட் ஆயிடுவோம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க இங்க ஏற்கனவே ரொம்ப பிஸியா இருக்கோம். சரி, ஹாஸ்பிட்டல்ல ஒரு தொட்டில் ஃப்ரீயா வச்சிருங்க. குழந்தை இப்பவே பிறக்க போகுதா? அப்போ இங்க உங்களுக்கு இடமும் இருக்கு, கரண்ட்டும் இருக்கு. எப்படியோ ஆண்டவர் தன்னோட காரியத்துக்காக ஏதாவது ஒரு வழியில எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. டேஸ், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆண்டவர் எதுக்காக இந்த குழந்தைய பிறக்க வைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை மேக்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலே ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அதனாலதான் மேக சுத்தி இத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைய பிரசவிக்கிறது மூலமா அவளுக்கும் அவளோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஒலிவியா மயக்கமாயிட்டாங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒலிவியா, ப்ளீஸ் ஏதாவது செய் மேக். எனக்கு தெரியும் பிரையன். ஒலிவியா, என்ன பாரு, கம் ஆன். மேக், எனக்கு பயமா இருக்கு. இவளுக்கு மூச்சு இறைக்குது. ஆண்ட்ரூ, ஃப்ளைட்ல ஆக்சிஜன் டேங்க் இருக்கும். உடனே எடுத்துட்டு வரீங்களா? ஓகே. குழந்தையோட தலை தெரியுது. குழந்தை வெளியில வருது. இதையா தேடிட்டு இருக்கீங்க? குழந்தை இப்பவே பிறக்க போகுதா? அப்படிதான் தெரியுது. ஆண்ட்ரூ, நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. சார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்ல? அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல? அவங்க 2 பேரும் ஒரு நல்ல டாக்டரோட பொறுப்புல இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமா, அது போதுமே. கேட்கவே ரொம்ப படபடப்பா இருக்குல்ல? ஆண்ட்ரூ, ஆக்சிஜன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மாஸ்க மூக்கு மேல வச்சு பிடிச்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா புஷ் பண்ணுங்க. குழந்தை வெளியில பாதி உள்ள பாதி புஷ் இருக்கு. ஒலிவியா, புஷ் பண்ணு. ஒலிவியா, கம் ஆன், புஷ் புஷ். எனக்கு ஒரு பல்பு சிரிஞ்சு தான் கிடைச்சது. உடனே அதை ஸ்டைலைஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. பிரீத்திங் எப்படி இருக்கு ஆண்ட்ரூ? பிரீத்திங்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தை தான் என்னோட அசைன்மெண்ட், சரிதானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெண் குழந்தை பிறக்க போகுது. என்னாச்சு? என் குழந்தை அழ மாட்டேங்குது. குழந்தை மூச்சு விடல. சீக்கிரம் இந்த பல்ப் சிரிஞ்சு எடுத்துட்டு வாங்க. கம் ஆன். ஓ, தேங்க் யூ. கம் ஆன். கம் ஆன். குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்துடுச்சு.
என்ன ஒரு அற்புதம், ஃபிளைட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த டாக்டருடைய நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கணவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைய பிரசவிச்சிருக்காங்க. அது அவருக்கு அவமானமா இருக்காது? ஆண்ட்ரூ இதை கொடுங்க கொடுங்க. குட். எனக்கு கொஞ்சம் டவல் வேணும். ஈரமில்லாத டவலா கொடுங்க ஆண்ட்ரூ. ஓகே ஓகே. குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை நல்லா இருக்கு ஒலிவியா, குழந்தை நல்லா இருக்கு. உங்க குழந்தைய பிடிங்க. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒலிவியாவோட பல்ஸ் செக் பண்ணணும். குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. மேக் இல்லனா இந்த குழந்தையை காப்பாத்திருக்க முடியாது. அவளுக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? மேக் எப்படி வேலை செய்வான்னு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இப்ப எப்படி இருக்கு? முடியல, என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என் குழந்தை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? பிரையன் கிட்ட இருக்கா? தேங்க்யூ. பயணிகளின் கவனத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விமானம் நியூயார்க் விமான நிலையத்தில் தரையிறங்க போகிறது. பயணிகள் தங்களது இருக்கைகளை சரி செய்து சீட் பெல்ட்டை அணியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விமானம் தரையிறங்கிவிடும். நீங்க போய் முதல்ல உட்காருங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆகுறப்ப குழந்தைய நெஞ்சோட அணைச்சு பிடிச்சுக்கணும். மேக் ரொம்ப நன்றி. டாக்டர் என் கடமை நான் பார்த்ததுலயே நீ தான் பெஸ்ட் டாக்டர். நீ எவ்வளவு திறமைசாலின்னு தெரிஞ்சுக்க மறந்துட்டேன். நீங்களும் போங்க ஆண்ட்ரூ, போய் சீட்ல உட்காருங்க. என்னாச்சு? இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. பிரையன், குழந்தைய செலஸ் கிட்ட கொடுங்க. நீங்களும் ஆண்ட்ரூ போய் இவளோட காலை கட்டியா பிடிச்சுக்கோங்க. அணைச்சு பிடிச்சுக்கோங்க செலஸ்ட். நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஒலிவியா. சுவாசம் ரொம்ப மோசமா இருக்கு. பேஷண்ட்டுக்கு வலிப்பு வந்திருக்கு. ரத்த அழுத்தம் அதிகமானதுனால தான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கு டாக்டர். ரூம் நம்பர் 1. நர்சரி வார்டில் இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். மேக் எப்படி இதை செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்காக ப்ரே பண்ணீங்களா? ஆமா. அப்புறம் பேஷண்ட் நம்பர் 428 அட்டெண்டர் உடனடியாக இங்கு வரவும். சாரி சார், நீங்க இப்போ உள்ள போக கூடாது. நான் குழந்தை தூக்கி வச்சுக்கலாமா? கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப அதை உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். உங்ககிட்ட நான் அதை சொல்லியே ஆகணும். இந்த உலகம் அற்புதங்களால நிறைஞ்சிருக்கு மிஸ்டர் சால்டர். அது சின்னதோ பெருசோ ஒரு முறை தான் அற்புதங்கள் நடக்கும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். நமக்கு நடக்கிற அற்புதங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்புங்கிற அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்தா அதை நீங்க தான் தக்க வச்சுக்கணும். ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். கம் ஆன். நோட் பண்ணுங்க. ரைட். ஆண்ட்ரூ, நிறமாச கர்ப்பிணியான அவங்க அந்த ஃப்ளைட்ல போகிறதுக்கு முடிவெடுத்தது பெரிய தப்பு.
டாக்டர் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆண்டவரோட பொறுப்புல தான் இருக்காங்க. அப்புறம் மெக் உங்களோட பொறுப்புல வந்தாச்சு. ஆனா ஆண்ட்ரூவுக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆண்ட்ரூவுக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. மெக்க பாதுகாக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தெரியும் தெரியும், இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. மெகு அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா என்ன ஒரு அக்கறையுள்ள அருமையான பெண். அந்த நிலைமையிலையும் பதட்டம் இல்லாம பிரசவம் பார்த்திருக்காங்க. அந்த பெருந்தன்மை அவங்க கணவருக்கு இல்லாதான் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு பிரெயினை சுத்தமா பிடிக்கல அப்படித்தானே? அவர் என்ன செஞ்சாருன்னு தான் நமக்கு தெரியுமே. தவறு செய்யறது மனிதர்களோட இயல்பு தானே ஆண்ட்ரூ. தடுமாற்றங்களால தவறான வழியில போறாங்க பிரெயினை மாதிரி. அதனால அவங்களுக்கு ஏஞ்சலோட உதவி தேவை. அப்படின்னா பிரெயின் இப்ப என்னோட கேஸ் ஒர்க்கா? மரணத்தின் ஏஞ்சலுக்கு நான் கொடுக்கிற தகவல் இதுதான். இவங்களோட கல்யாண வாழ்க்கையை காப்பாற்ற வழி இருக்குன்னு சொல்றேன். சாம், உண்மையை சொல்லணும்னா நான் இந்த மாதிரி கேஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீங்க தனியா அதை செய்ய போறது இல்லையே. எனக்கு தெரியும். என் நிலைமையை பாத்தீங்களா? குழந்தை பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயம். ஆனா நான் இதை விட சோகமா இருந்ததில்ல. உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கஷ்டமான விஷயம் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால வார்த்தைகள்ல சொல்ல தெரியல. குழந்தைய கொண்டு வந்து என் கையில கொடுத்ததும் என்னோட வாழ்க்கைக்கு இப்போ ஒரு புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, ஆனா திருமணங்கிறது அற்புதமான உறவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான், அப்படித்தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் இப்ப பழைய கதை. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியல. எனக்கும் மேகுக்கும் குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன். குழந்தைகள் தான் இதுக்கு தீர்வு. அவங்க தான் சாட்சி. இதோட சாட்சி மனுஷங்க மேல ஆண்டவருக்கு இருக்கிற மாறாத அன்பு. அவர் இன்னும் மனித இனத்தை கைவிடல. ஆண்டவர், நான் ஒரு ஏஞ்சல். ஆண்டவர் தான் என்ன அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு ஆண்டவர் மேலேயோ ஏஞ்சல் மேலேயோ நம்பிக்கை கிடையாது. நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். மெகு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க நீங்க காலேஜ்ல ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா இருந்ததுல இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இந்த போராட்டத்துல துப்பாக்கியோ பீரங்கியோ இல்ல. இது உங்க இதயத்தோட ரொம்ப ஆழத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போராட்டம். நான் இன்னும் மேக் மேல அன்பு வச்சிருக்கேன். ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனா ஒலிவியாக்கு அவ குழந்தைக்கும் நான் தேவை. அவங்களுக்கு இப்ப தேவையானது என்னன்னா உண்மைதான். இப்ப உங்க மெகுக்கு தேவையானது நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரியணும். உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்றது. இந்த பிரச்சனையை சமாளிக்க அவர் உதவி பண்ணுவார். தூரம் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார். இல்ல, இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. என்னால் ஒலிவியாவையும் குழந்தையும் தனியா விட்டு போக முடியாது. தப்பாயிடும். இங்க பாருங்க, பிரைன் எந்த ஒரு புரட்சியும் ஒரே நாள்ல நடக்கிறதில்லன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் மெக்கும் ஒரே நாள்ல பிரிஞ்சு போயிடல. அதே மாதிரி நீங்க ஒரே நாள்ல ஒண்ணு சேரவும் முடியாது. நீங்க முயற்சி பண்ணாமலேயே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களால ஒண்ணு சேர முடியாது. அந்த குழந்தை ஒரு அற்புதம். ஆண்டவர் வாழ்க்கைக்கு கொடுக்கிற அத்தனையும் அந்த குழந்தைக்கு இருக்க. திருமணத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். பெரிய அற்புதம். மேக், இங்க எதுக்கு வந்தீங்க? மன்னிப்பு கேட்க. நீங்க அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? நான் உன் மேல இன்னும் அன்பு வச்சிருக்கேன். அது எப்பவும் மாறலன்னு சொல்ல வந்தேன். இதுதான் உங்களோட அன்பா? நான் டாக்டர் கில்மோ கிட்ட பேசிட்டேன். ஒலியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா? தெரியும், நம்ம நிலைமையும் அதுதான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்த ஒரு குழந்தையும் பிறந்திருக்க. அந்த குழந்தை கையில தூக்கினப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உங்களோட குழந்தை, என் குழந்தை எல்லாம்
நம்ம குழந்தை இல்ல. அந்த நிமிஷம் என் மனசு எப்படி உடைஞ்சு போச்சுன்னு தெரியுமா? நான் ஒலிவியாவோட குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கல, உன்னோட பெத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. இப்போ குழந்தை வந்துருச்சு. அதோட அம்மா அப்பா நாம 2 பேரும் தான். இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்லை பிரையன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எமர்ஜென்சி அறைக்கு உடனடியாக டாக்டர் தேவை. எமர்ஜென்சி அறைக்கு உடனடியாக டாக்டர் தேவை. ஹலோ ஒலிவியா, என் பேர் மோனிகா. இது எந்த இடம்? நீ இப்ப நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க. என் குழந்தைங்க இருக்கா? இருக்கு. ரொம்ப அழகான குழந்தை. பிரைன் அவரும் இங்கதான் இருக்காரு. என் குழந்தைய பத்திரமா பாத்துக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்றேன். அவரு ரொம்ப நல்லவரு. அவரோட மனைவி ரொம்ப நல்லவங்க. என்னோட நன்றியை உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்றேன். ஒலிவியா, இவர்தான் ஆண்ட்ரூ. தெரியும், இவரை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். ஏஞ்சல் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க. நான் இப்பவும் ஏஞ்சல் தான். உண்மைதான். நான் சாகும் போது நல்லவங்கிற பேரோட சாகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட வாழ்க்கையை திருத்திக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவர் உங்க மனசை மாத்த விடுங்க. சரி. சீக்கிரம் வாங்க. Come on. சீக்கிரம் வாங்க. போங்க. அப்படிங்க. சீக்கிரம் பார்த்து. சீக்கிரம் மெதுவா பண்ணுங்க. எங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம் மேக். ஐ எம் சாரி. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன். மை காட் மோனிகா, நேத்து நீங்க சொன்னது அதுக்கான அர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. வாழ்க்கை அது சொல்லும். இல்ல ஏஞ்சல் கூட சொல்லலாம். உங்க கூட பேசுனதுக்காக இப்ப சந்தோஷப்படுறேன். உண்மையை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சொந்து போயிட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மேக்னா ஒரு ஏஞ்சல். உங்க கூட இருந்து உதவி பண்ண ஆண்டவர் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நிஜமாவே நீங்க ஏஞ்சலா? ஆமா. ஒளிவட்டம் கிடையாது, சிறகுகள் கிடையாது, அன்பு மட்டும்தான். உங்களுக்கு அதுதான் தேவை. ஆண்டவர் அதைத்தான் தருவாரு. உங்க மேல பிரெயின் இன்னும் அன்பு வச்சிருக்காருன்னு நீங்க இப்போவாது புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். என்னால மறக்கவே முடியாது. எனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கணும்.
அவருக்கும் எனக்கும் குழந்தை பிறந்திருக்கணும். எங்களோட குழந்தைக்கு நான் தான் தாயா இருந்திருக்கணும். இப்பவும் அது முடியும் மேக். இனிமே அது முடியாது. இது வரைக்கும் அது ஒரு பெரிய குறையா தெரியல. அவருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். ஆனா இப்ப குழந்தை இல்லைன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆண்டவரோட அருளால ஒரு குடும்பம் எப்ப வேணும்னாலும் உருவாகலாம். இப்ப புதுசா இருக்கிற குழந்தைக்கு ஒரு குடும்பம் தேவை. அந்த குழந்தை என்னோடதில்ல, எப்பவுமே என்னோடதா இருக்காது. அதை நீங்க தான் முடிவு செய்யணும். பிரையன் செஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் அவரை மன்னிக்கணும்னு சொல்றீங்களா? இது அவர் எடுத்த முடிவு தானே. இப்ப உங்க விருப்பம் தான் முக்கியம். உங்க திருமணம் இதோட முறியறதும் இல்ல நீங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழறது உங்களோட விருப்பம். எல்லாமே உங்க முடிவுல தான் இருக்கு. என்னால முடியும்னு நிச்சயமா தோணல. உங்களால முடியாது, ஆனா ஆண்டவரால முடியும். அவரால உடைஞ்சு போன எதையும் மறுபடியும் முழுசாக்க முடியும். ஆனா அவருக்கு உடைஞ்ச துண்டுகளை நீங்க தான் தரணும். ஏன் சொல்றேன்னா அவர் தான் உருவாக்குனவரு. உடைஞ்ச எல்லா துண்டுகளையும் ஒட்ட வைக்க அவருக்கு தெரியும். அவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு மேக். மன்னிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுவாரு. உங்களுக்கு உங்க 2 பேருக்குமே மறுபடியும் எப்படி அன்பு செலுத்தணும்னு அவரு காட்டுவாரு. மன்னிக்கிற பக்குவம் வந்துடுச்சு.